எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழி வண்ணமயமான நேரம். இன்னைக்கு வந்து நம்ம தறியில நெஞ்ச சாரீங்களை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா போன ட்ரிப்பு ஒரு 3 சாரீ காட்டினேன். அதுவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தறியில இருக்கிற சாரீ காட்டுங்க, மற்ற கலர்ஸ் ஏதாவது இருந்தா காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. அதனால இது வந்து இப்ப கடைங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரெடியாகி இருக்குது. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ட்ரிப் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முன்னாடியே நான் சாரீ காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனும் சொல்லிடுறேன். இதில் நாங்கள் எதுவுமே ப்ரீ புக்கிங் எடுக்க முடியாது. ரெண்டாவது இருக்கிற பீஸ் மட்டும்தான். இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து நாளைக்கெலாம் வந்து நாங்கள் கடைங்களுக்கு கொடுத்துடணும். நாங்கள் ஏன்னா ரெகுலராக கொடுத்துட்ருக்கிற இடத்துல இருந்து நான் வந்து சரி ஒரு ட்ரிப் உங்ககிட்ட காட்டிட்டு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ காட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமேட்டு இன்னொன்று வந்து என்ன சொல்ல நினச்சேன், எல்லாத்தையுமே பிரிச்சு காட்ட முடியாது. நான் ஒரே ஒரு சாம்பிளுக்கு மட்டும் ஒன்று பிரிச்சு காட்டுறேன். சேம் டிசைன் தான் இங்க இருக்கிறதும், சரிங்களா? கலர் மட்டும் மாறி இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற கலர் மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அது பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டிசைன்ல ஒரு சாரீ மட்டும் பிரிச்சு பார்த்துடலாம். நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கிற கலர் தான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா சாரியுமே இப்படி கான்ட்ராஸ்டாக தான் இருக்கும். இது பாருங்க, உடல் பாகம். இது உடல் பாகத்தில் இது மாதிரி வந்து லைன்ஸ் வந்துருக்கு பாருங்க. அதுவும் வந்து கோல்டு சில்வர் ரெண்டும் மாற்றி மாற்றி ஜரி ஒர்க்கு வந்திருக்குது. தெரியுதுங்களா? க்ளோஸ் அப் பண்ணி காட்டுக்கு தம்பி. இது மாதிரி வந்திருக்கு. பார்டர் பாருங்க, பார்டர் வந்து பிளைன் பார்டர், சரிங்களா? இதில் எதுவும் ஜரிகைலாம் கிடையாது. பிளைன் பார்டரு பாருங்க, ஃபுல்லாக இது மாதிரி தான் இருக்குது. அடுத்தது முந்தி பார்த்தலாம். நாங்கள் ஏன் வந்து இப்படி உடைக்காமன்னா, நாங்கள் கடைக்கு கொடுக்கறதுனால உடைச்சிட்டா மறுபடியும் பாலிஷ் தான் பண்ணோம். அதுக்காக தான் உடைக்காம அப்படியே அசாத உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இதுதான் வந்து முந்தி. ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் முந்தி ஃபுல்லாக ஜரி ஒர்க் இருக்கும். அடுத்தது ப்ளவுஸ் பார்த்துடலாம். இதுதான் ப்ளவுஸு, பிளைன் ப்ளவுஸு. இந்த பார்டர் கலரில் ப்ளவுஸு இந்த கலரில் இருக்கும், சரிங்களா? இந்த சாரியோடைய ரேட்டு வந்து 6800 ரூபாய் வரும் ப்ளஸ் ஷிப்பிங், சரிங்களா? இது வந்து பியூர் பட்டு. இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இது முழுக்க பியூர் பட்டு, ஹேண்ட்லூம் சாரி, கைத்தறி சாரி, பியூர் பட்டு கைத்தறி புடவைகள், சரிங்களா? இப்போ நம்ம அந்த சாரியில் கலர்ஸ் பார்த்துடலாம். இது நல்ல பிங்க் கலர் பாங்க. எங்கள் வீட்டுக்காரன் பிரிச்சுடணும்னு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காரு. நல்லா பட்ரோஸ் கலருங்க, பிரிக்கிறதுக்கு கூடாதுன்னே உட்காந்துருக்காரு. நல்லா பட்ரோஸ் கலர், நல்லா ரோஜா பூ தாமரை இதழ் இருக்கு இல்லைங்களா, அந்த லோட்டஸ் பிங்க். இது அதுக்கு நல்லா வாடாமல்லி கலர், இது லாவெண்டர் கலர். ஏண்டா இது லாவெண்டர் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. இது முந்தி. இது கலர் சூப்பராக இருக்குதுங்க. இது ஆனால் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க 2 நாள் கழிச்சு புக்கிங் பண்ணிக்கலாம், 1 வாரம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். அடுத்த கலர் பார்த்துடலாம். இது பாருங்க, நல்லா பிஸ்தா கிரீன். இது அதுக்கு வந்து நார்மல் கிரீன் கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. இது வந்து முந்தி டிசைன் எல்லாத்துக்குமே ஒரே டிசைன் தான். இதுக்கு வந்து ப்ளவுஸு இந்த கலர் தான் வரும், சரிங்களா? இந்தாங்க அடுத்த கலரு. இது ரொம்ப அழகு கலருங்க, லாவெண்டர் கலர், லைட்டு லாவெண்டரு. அது கரும் பச்சை கிரீனு, டார்க் கிரீன் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. முந்தி பாட்டில் கிரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கிரீன் வந்து பார்டரு. முந்தி வந்து அதே சேம் டிசைன் பாருங்க. ப்ளவுஸும் இதே பிளைன் ப்ளவுஸும் இந்த கலர், ஓகேங்களா? கலர் தான் கான்ட்ராஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம மேச்சேரியில் மட்டும்தான் இந்த கலர் வந்து பார்டர் கலரும் இதுவும் ஒரே நூலில் போட்டு அதை கரெக்டாக இந்த ஜாயிண்டில் உட்கார வச்சு நெய்வோம். இந்த மெத்தட் வந்து மேச்சேரியில் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம், வேறு எங்கேயும் பண்ணுறதில்ல. இது வந்து நம்ம இதோட கலர் தனியாக நெஞ்சு இதை தனியாக நெய்வாங்க. அது வந்து கோர்வ டிசைன் சொல்லுவாங்க. அது கான்ட்ராஸ்ட் கரெக்டாக இருக்கும், அது கரெக்டாக பண்ணுவாங்க. அதில் என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துக்கு மட்டும் ஜாயிண்ட் மாதிரி வரும். இந்த கூடி பட்ட நாளில் வந்து இந்த இடம் ஜாயிண்ட் தனியாக இருக்கிறதுனால, இந்த நூல் இந்தாண்டி இந்த ஒரு நூல் இந்தாண்டிங்கிறதுனால இந்த ஜாயிண்ட் மட்டும் பிரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்படியே விட்டு போயிடும். அது நான் பழைய சீலை எங்கிட்ட இருக்கிற எங்கள் மாமியார் சீலை அம்மா சீலையை கூட அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்குது. அப்போல்லாம் இருந்த டிசைனுக்கு
அதனால் இப்போ இங்கே இந்த மெத்தட் வந்து இங்கே மட்டும்தான் பண்ணுறோம். அதனால் இங்கே வந்து இது வந்து ஒரே ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கும், நூல் வந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி போகும். அதனால் வந்து நமக்கு saree வந்து டேமேஜ் ஆகாத இருக்கும். மெயினாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பட்டு சாரி நெய்யறது சிறப்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி எங்கள் ஊரில் இந்த மாதிரி நெய்யறது ஒரு சிறப்பு. சரிங்களா, இப்போ நம்ம இதில் அடுத்த கலர் பார்த்துடலாம். இது நல்ல லைட் கலருங்க. இது வந்து கிரே கலர், லைட்டு கிரே. அதுக்கு வந்து லோட்டஸ் பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து முந்தி. அவ்வளோதான். லோட்டஸ் பிங்கே தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும். எப்பவுமே வந்து ஒரே கலர் ப்ளவுஸ் போடாமல் இது மாதிரி வித்தியாசமாக வர ப்ளவுஸாக பார்த்து எடுத்து போடுங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ப்ளவுஸுக்கு அந்த ராணி பிங்கே தான் வச்சுருப்போம் நம்ம. அடுத்தது ஏலக்காய் க்ரீன் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த ஏலக்காய் க்ரீன் தானே இது. அந்த ஏலக்காய் க்ரீனு. இதுக்கு வந்து பார்டர் வந்து இது என்ன கலர்னே எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நம்ம பெயிண்ட் கலரில் அக்வாமரின்னு சொல்லுவோம். பெயிண்ட் கலர்லையா, ரொம்ப அழகான பார்டர். இது வித்தியாசமான பார்டராக இருக்குது. உண்மையாலுமே எங்கள் வீட்டுக்காரெலாம் இது எங்கிட்ட காட்ட கூட இல்லை. எங்கிட்ட இத்தனால காட்டினதுக்கெல்லாம் ஒன்று டேமேஜ் கையில் இருந்து முதல் போயிட்டே இருக்குதுல்ல, அதனால காட்டவே இல்லை. பாருங்களேன், இன்னைக்கு உங்களுக்காக வந்து இதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட இறக்கி இருக்கிறாரு. இல்லைன்னா காட்டவே மாட்டார் என்கிட்ட. சூப்பராக இருக்குது கலரு. இந்தாங்க அடுத்த கலர் பார்த்தரலாம். இது வந்து கொஞ்சம் டார்க் கலர். இது நல்லா நேவி ப்ளூ கலருங்க. நேவி ப்ளூவில் அந்த ஒர்க்கு பண்ணியிருக்கிறது பாருங்க, ரொம்ப அழகாக தெரியுது. அந்த லைன்ஸு ஜரி ஒர்க்கு ரொம்ப அழகாக தெரியுது. இதே போல தான் மற்ற சாரீங்கள்லேயும் இருக்கும். ஆனால் அதில் உங்களுக்கு லைட்டாக தெரியுது. இதில் நல்லா டார்க் கலருங்கிறதுனால நல்லா தெரியுது. இந்த சாரீ டிசைனே தான் நம்ம பாக்கியலட்சுமி சீரியலில் அந்த அம்மா கட்டியிருந்தாங்க. ஏங்க இது வந்து நீங்கள் பார்க்கலையா? நான் தான் பார்த்தேன். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வந்து எல்லோ, மேங்கோ எல்லோ கலரில் மஸ்டர்டு கொடுத்துருக்காங்க. மாம்பழ கலர்லேயே இருக்குது அழகா. ஓகேங்களா, இந்தாங்க. இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சாரீ வந்து நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எங்ககிட்ட இருப்பு இருக்கும். தேவைப்படுறீங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கலர். இதுலேயுமே வந்து நல்லா சூப்பராக தெரியுது பாருங்கள். இது அதில் வந்து ஃபுல்லாகவே கோல்டு கலரில் ஜரி போட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒரு லைன்ஸ் ஃபுல்லாகவே கோல்டு ஜரி, ஒரு லைன்ஸ் ஃபுல்லாகவே சில்வர் ஜரி போட்டிருக்காங்க பாருங்கள். அது நல்லாவே தெரியுது இந்த டாட் போட்டது. இது வந்து ரெட்டாக, இது பிங்காங்க, ஒரு தக்காளி பழ கலர் மாதிரி. இது ஒரு வித்தியாசமான கலர், தக்காளி பழத்து கலராட்டம் இருக்குது. அதில் வந்து அந்த பெயிண்ட் கலர் சொன்னாங்கல்ல, அது என்ன கலருங்க? அக்கோமரி. சூப்பர். அக்கோமரி கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. அக்கோமெரின். நான் எதெல்லாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். கரண்டி பிடிச்சி சோறாக்கிட்டு இருந்தவளை பிடிச்சி அக்கோமெரின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது சூப்பரான கலராக தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த சாரி பார்த்தலாம். நல்ல ராமா ப்ளூன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த ராமா ப்ளூ கலரு. அதுக்கு வந்து லைட்டு லேவண்டரில் பார்டர் கொடுத்துருங்க. நாவப்பழ கலர்லேயே லைட்டாக நாவப்பழ கலர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கலர் தான் இது. சரிங்களா, இது பாருங்கள் உள் சைடு அந்த ஜரி ஒர்க்கு நல்லா எடுப்பாகவே தெரியுது இதில். சூப்பருங்களா, அடுத்த சாரி பார்த்தலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆஃப் ஒயிட் பாருங்கள், சூப்பராக இருக்கா. ஆஃப் ஒயிட்டில் க்ரீன் கலருங்க. இது சரியானபடியான சாரீ. இது லேடிஸ்க்கு தான் தெரியும். இந்த ஒயிட்டுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் பார்டருங்கிறது எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான சாரீ அப்படிங்கிறத நமக்கு தான் தெரியும். இது இந்த கலர் உண்மையாலுமே எங்கிட்ட இல்லை. நிச்சயமாக வந்து நானே சூட்டாக போட போகிறேன். சரிங்களா, அவ்வளோ சூப்பரான சாரீ. இது வந்து முந்தி. இது சரிங்களா, இது வந்து உள்ளார உடல் பாகம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாலோட க்ரீம் எப்படி இருக்குமோ அந்த கலரில் இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து பியூர் பட்டு. சரிங்களா, அதனால தான் இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது இந்த க்ரீன் கலர் தான். பேரட் க்ரீனுக்கு நல்ல லேவண்டர் கலர், டார்க் லேவண்டர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க.
இதுலேயுமே இந்த ஜரி ஒர்க்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. முந்தி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது இந்த saree தான். இதில் வந்து நல்லா உடல் பாகத்தில் இருக்கிற அந்த ஜரி ஒர்க்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். ஏன்னாக்கா இந்த கலர் இந்த தக்காளி பழத்து கலராக இருக்கிறதுனால இதில் நல்லா டபுள் கலராட்டம் ஷைனிங்காக இருக்குது இந்த கலரை. இந்த உடல் பாகமே நல்லா ஷைனிங்காக இருக்குது. அதுக்கு தான் நல்லா தெரியுது இந்த ஒர்க்கு. ஆமாம், பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலர் அது. அதில் பாருங்கள் க்ரீனு நல்லா கரும் பச்சை கலர் வந்து டார்க் க்ரீன் வந்து நல்லா பார்டராக கொடுத்துருக்காங்க. அதுதான் ஹைலைட்டு. இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராஸ்ட் தாங்க அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கலருக்கு ஆப்போசிட் கலர் வந்து நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து முந்தி. சரிங்களா? அவ்வளோதான் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும். எல்லாத்துலேயுமே எல்லா சாரிலையுமே இந்த பார்டர் என்ன கலரோ அதே கலர் தான் வந்து ப்ளவுஸ் வரும். சரிங்களா? இப்போ அடுத்த கலர் பார்த்துடலாம். இது பீச் கலர், நல்லா பளிச்சுன்னு இருக்கிற பீச் கலருக்கு லைட்டு கலர், கொஞ்சம் நார்மல் கலர் வந்து க்ரீனு, நார்மல் க்ரீனு. இதில் வந்து உடல் பாகம் பாருங்கள். உடல் பாகம் வந்து சில்வரும் கோல்டும் கலந்த மாதிரி உடல் பாகம். சரிங்களா? இப்போ நான் காட்டிட்டு இருக்கிற இந்த சாரீ எல்லாமே வந்து 6800 வருதுங்க இதனோட ரேட்டு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சது. அடுத்த சாரீ பார்த்தலாம். இது வந்து வெந்தய கலர். வெந்தய கலருக்கு கிரே கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வெந்தய கலர் உடல் பாகம், பார்டர் வந்து கிரே கலர் கொடுத்துருக்காங்க. உடலில் பாருங்கள் நல்லாவே பளிச்சுன்னு தெரியுது. இதுலேயுமே கொஞ்சம் டார்க் கலராக கொடுத்துருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து உடல் பாகத்தில் வந்து நமக்கு அந்த ஜரி ஒர்க்கு நல்லாவே தெரியுது. சரிங்களா? இது வந்து நல்லா லைட்டு ப்ளூ கலர். ஏங்க ப்ளூ தாங்க. ப்ளூ கலருக்கு இது என்ன கலருங்க? இது வயலட், லைட்டு வயலட்டு. நல்லா ராமா ப்ளூ, லைட்டு ராமா ப்ளூவுக்கு வயலட் கலர் பார்டர் கொடுத்துருவாங்க. நல்லா கான்ட்ராஸ்டான கலராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இதுலேயுமே கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. இதில் உடல் பாகம் இல்லைங்க, ரொம்ப பளிச்சுன்னு இல்லை, நல்லா மைல்டாக தெரியுது பார்க்குறதுக்கு. இது முந்தி. முந்தியில் பாருங்கள், இங்கே தான் இது வேறு மாதிரி முந்தியில் கொடுத்துருக்காங்க. ஜரியில் லாஸ்ட்டில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த பார்டரில் இருக்கிறது வந்து யாழி டிசைன் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு முந்திலையும் ஒவ்வொரு டிசைன் போட்டிருப்பாங்க போல இருக்குது. அழகாக இருக்குது. இதில் ப்ளவுஸும் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ப்ளைன் தானுங்க. அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து லேவெண்டரும் பிஸ்தா கலரும் நம்ம செக் கொடுத்துருப்போம். அதே டிசைன்ஸில் இப்போ வந்து ஒரு 4 கலர் அவைலபிளாக இருக்குது. இந்த 4 கலர் மட்டும், அந்த 4 கலரும் உங்களுக்கு காட்டுறோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கலர்ஸ் இருந்தால் காட்டுங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அதனால தான் அதில் இருக்கிற கலர்ஸ் காட்டுறோம். இப்போ நான் காட்டுறது எதுவுமே ப்ரீ புக்கிங் எடுத்துக்க மாட்டோம். அதனால் இருக்கிற சாரீஸ் வந்து காட்டுறோம். இதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை வந்து புக்கிங் பண்ணிக்குவீங்களாம். சரிங்களா? இதில் வந்து எல்லோவுக்கு அந்த ப்ளூ கலர் நம்ம நார்மலாக இருக்க பாருங்க, அந்த நேவி ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. நான் எப்படி நான் ஃபஸ்ட்டு சிறுங்கட்டத்தில் காட்டணும் அதே சேம் டிசைனே தாங்க. அதே அன்னப்பச்சை போட்ட டிசைன் பாருங்கள். அதே சேம் டிசைன், சேம் சாரி தான். அது கலர் மட்டும்தான் கலர் மட்டும்தான் மாறி இருக்கும். சரிங்களா? இது வந்து எல்லோவில் நேவி ப்ளூ பார்டர். ஓகேங்களா? அடுத்தது நல்ல காப்பி கொட்டை கலர். உடல் பாகம் வந்து காப்பி கொட்டை கலரில் இருக்குது. முந்தி வந்து பார்டர் வந்து ராணி பிங்க் கலரில் இருக்குது. சரிங்களா? அதுலேயும் செக்குடு. எதுலைங்க செக்குடு? இல்லை, இதில் செக்குடு. அந்த ராணி பிங்கே உள்ளே போகிறது செக்குடு. அதான் அவர் சொன்னார் இல்லைங்களா, ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிறது வந்து நம்ம ஊரில் வந்து இங்கே மட்டும் தான் ஒட்டுக்கா கோர்க்குறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதுதான் அப்படி போகுதுன்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்க, உடல் பாகம் ஃபுல்லாகவே கட்டமாக இருக்குது. இங்கே வந்து பார்டர் மட்டுமே பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சாரீ வந்து க்ரீன் கலரு, நல்ல பேரட் க்ரீனுக்கு ராணி பிங்க் கலரில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆமாம். இப்போ இது என்ன க்ரீனு? இது வந்து என்ன கலர் அப்படின்னாக்கா, இந்த ஸ்கெட்ச் பென்சிலில் ஒரே ஒரு கலர் மட்டும் வித்தியாசமாக வரும் இல்லைங்களா, அந்த ரேடியம் கலர் தான் இந்த கலரு. எனக்கு அந்த கலர் பேர் கொஞ்சம் டார்க்காக, அதுலேயே கொஞ்சம் டார்க்கான க்ரீன். இதுக்கெல்லாம் கலர்லாம் நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது. இதில் எங்களுக்கு என்னென்னா எல்லாமே கலர் புக்கு இருக்குது. அந்த புக்கில் வந்து நம்பர் கலர் தான், இத்தனை நம்பர்னு எங்களுக்கு கலர் தான் இருக்கும். அதுக்கு பேர்லாம் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வச்சுக்க மாட்டோம். முதல்ல என்னென்னா
மஸ்டர்டு, டசரு க்ரீனு, பாட்டில் க்ரீனு, நேவி ப்ளூவு, ராமா ப்ளூவு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு கலர் தான் சில்லி ரெட்டு, பிங்க்கு, கனகாம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும்தான் கலர் இருக்குது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 300 கலர் 400 கலர் இருக்குது. 500 சில்லறையிலேருந்து 900 வரைக்கும் இருக்குது. அவ்வளோ நம்பர் கலர்ஸ் இருக்குது. அதனால் இதில் நாங்கள் எதுக்கு எது மேட்ச் பண்ணால் நல்லா இருக்குன்னு போடுறோமா, அது கலர் சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த கலரே சொல்ல முடியாது. நீங்கள் அந்த கலர் நீங்கள் வாங்கி கண்ணில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா புதுசாக இருக்கும் எல்லா கலரும். அதனால் இது வித்தியாசமான கலர் தான். இது அந்த டார்க் கலருக்கு க்ரீனுக்கு ராணி பிங்க் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மயில் கிடையாது, இதில் வந்து கட்டம் போட்ட மாதிரி தான் வந்திருக்கு. சரிங்களா பார்டரில்? ஓகே. இது வந்து டார்க்கு கனகாம்பர கலருங்க. இது அதுக்கு வந்து நல்ல சூப்பரான பேரட் க்ரீனு, பளிச்சுன்னு இருக்கிற க்ரீனு. பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. அந்த பேரட் கிரீன் தான் உள்ள செக்குடா போகுது. இந்த பேரட் பார்டர் என்ன கலரோ அந்த கலர் தான் வந்து செக்குடு வந்து லைன்ஸ் போகுது, அந்த லைன்ஸ் தான் போகுது. இதில் வந்து மயிலோ அன்னப்பச்சையோ கிடையாது. இதில் வந்து ஒரு மாதிரி டிசைன், வேறு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டரில். அந்த ரெட்டப்பட்டா கரையில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டிசைனுடைய சாரீ முந்தானி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் விரித்து காட்டுறேன். நான் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சாரியோடைய கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாம், மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. விரிச்சு காட்டுறேன் நான். அப்பா கண்ணை பறிக்குது பாரு. சாரீ விரிச்சோடனே பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. இதுதான் வந்து முந்தி ஒவ்வொரு சாரிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? இது வந்து ப்ளவுஸு. ப்ளவுஸுக்கிட்ட ரெட்டப்பட்டா கரை வந்திருக்குது. நம்ம அப்படியே வச்சு தைச்சிக்கலாம் கரையோட. அவ்வளோதான். இது உடல் பாகம். ஓகேங்களா? நாங்கள் இன்னொரு சாரீ காட்டினோம் இல்லைங்களா, அதுலேயே 3 சாரீ காட்டினேன். அதில் 2 டிசைன் காட்டினேன் மொத்தத்தில். அதில் காட்டின இன்னொரு டிசைன் சாரீ இதுதான் பாருங்கள். அதில் பிங்க் கலர் சாரீ காட்டியிருப்பேன், பிங்க்குக்கு க்ரீன் காட்டியிருப்பேன். இதில் வந்து ப்ளூவுக்கு பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் ரெட்டப்பட்டா கரை தான். மேலே வந்து மயில் டிசைன் போட்டிருக்காங்க, கீழே வந்து சிம்பிள் டிசைன் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த டிசைன் இதில். சரிங்களா? இதுலேயுமே லைன்ஸ் போகுது பாருங்கள், ஜரி ஒர்க்கு லைன்ஸ் போகுது. அங்கங்கே புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இதுலேயே வந்து நான் கலர்ஸ் காட்டுறேன். இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா, அந்த சாரீலேயே அந்த டிசைன்லேயே கலர்ஸ் ஒரு 2-3 இருக்குது. அதை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். நல்ல எல்லோ கலரு, எல்லோவுக்கு பிங்க் கலரில் பார்டரு, அதே சேம் டிசைனு, கலர் மட்டும் வேறு உங்களுக்கு. இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சுனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ப்ரீ புக்கிங் எதுவுமே கிடையாது. இருக்கிறது ஒவ்வொரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான். அதனால் அப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லி மறுபடியும் புக்கிங் பண்ணிக்கலாங்கிறதுக்கெலாம் இங்கே டைம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து டசர் கலர். ஆமாங்க, இது பார்க்குறதுக்கு சாண்டல் கலர் மாதிரி தான் தெரியுது, ஆனால் டசர்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டசர் கலருக்கு வந்து பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, கான்ட்ராஸ்ட் கலரு. சரிங்களா? அதே கலரில் 2 சாரீ இருக்குது. அதே சேம் டிசைன் சாரீ 2 இருக்குது. அவ்வளோதான். இப்போ அடுத்தது அதே சேம் டிசைனே தான். இதில் வந்து பார்டரில் வந்து கட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் ஜரி ஒர்க்கு தான், ஆனால் கட்டம் போட்ட டிசைன் கொடுத்துருக்காங்க. உடலில் வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக மீனா புட்டா கொடுத்துருக்காங்க. சாதா புட்டா தான், மீனா புட்டானா டாட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் பூ போட்ட மாதிரி புட்டா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய பூவு, அதுக்கப்புறம் சின்ன பூவு, பெரிய பூவு சின்ன பூ, அந்த மாதிரி உடல் ஃபுல்லாக பெரிய பூ சின்ன பூன்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பார்டர் மட்டும் கட்டம் போட்ட மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இதை காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கட்டாயமாக பிரித்து காட்டி எல்லாம் இது பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா சும்மா எல்லா சாரியுமே நாங்கள் உடச்சி காட்டிகிட்டு இருந்தாக்கா மறுபடியும் இதை மடித்து பேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். அதுக்கு தான் இப்போ நான் அடுத்த சாரீ காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது இந்த கலர் சாரீ. இதில் வந்து நல்லா கரும்பச்சை கலர் பார்டருங்க. இதில் உடலில் வந்து இந்த உடலில் இருக்கிற இந்த டிசைன் மட்டும்தான் மாறி இருக்குது பாருங்கள். அங்கங்கே ஜரி ஒர்க்கு குட்டி குட்டியாக பூ போட்டு லைன்ஸ் போட்டிருக்காங்க. குட்டி குட்டியாக பூவு, லைன்ஸு குட்டி குட்டியாக பூ, அந்த மாதிரி உடல் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒர்க் இருக்குது. குட்டி குட்டியாக 3 பூ வந்துருக்குது. இந்த பக்கம் 2, ஒரு பக்கம் 1, அந்த மாதிரி 3 பூ வந்திருக்கு. மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. கலர் தெரியுதோட ஜரி ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து 2 சாரீ இருக்குது, ஒரே மாதிரியே 2 சாரீ இருக்குது.
பேசி பேசி தொண்டையெல்லாம் சுக்கு காப்பி குடிக்கிறாரு இப்பதான். பேசுறது நான் முழுக்க முழுக்க, ஆனா அவருக்கு தொண்டை வலிக்குதான். நீ பேசுறது பார்க்கும்போது எனக்கு தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சு. இங்க யாரும் ஐயோங்கிற ஒருத்தி. அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து எங்கள் தறியில இருந்து எடுத்து வச்சிருக்கிற சாரீஸ் எல்லாத்தையுமே காட்டிட்டேன். இப்போ காட்டின சாரீஸில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உடனே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து எதுவுமே ப்ரீ புக்கிங் கிடையாது, சரிங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.